இப்ப நான் லா படிக்கிறேன், எனக்கு என்னென்ன கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்காக இதோ. நீங்க நிறைய கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதலாம். ஃபர்ஸ்ட் சிவில் ஜட்ஜ் எக்ஸாமினேஷன், இல்லனா ஜட்ஜ் அட்வொகேட் ஜெனரல் ஆபீசர் எக்ஸாமினேஷன், ஜாக் எக்ஸாமினேஷன் ஆர்மில இருக்கு, அதையும் எழுதலாம். இல்ல பேங்க்ல லீகல் ஆபீசர் போஸ்ட்டுக்கும் நீங்க எழுதலாம். டிஎன்பிசில நிறைய போஸ்ட் இருக்கு, டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், லேபர் கமிஷனர், ஹெச்ஆர்என்சி கமிஷனர். இது மட்டும் இல்லாம கோர்ட்ஸ்ல லா கிளர்க்காகவும் நீங்க போகலாம். இதே நீங்க 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா ஏபிபி எக்ஸாமினேஷனும், 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸும் 35 இயர்ஸ்க்கு மேல இருந்தா டைரக்டா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாமினேஷனும் எழுதலாம். அடுத்தது பிராக்டிஸ் ஏரியா ரொம்ப வாஸ்டானது. நீங்க ஹை கோர்ட்ல, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல, ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் கோர்ட்லயே நல்லாவே நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். நிறைய ட்ரிபியூனல்ஸ் இருக்கு. என்ஜிடி, நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல், கம்பெனி ட்ரிபியூனல், டிஆர்டி, எம்சிஓபி கேசஸ், டிவோர்ஸ் லாயராக இருக்கலாம். மீடியா லா சம்பந்தப்பட்ட லாஸும் நீங்க கன்சல்ட் பண்ணலாம். அதே மாதிரி ட்ரேட்மார்க், பேட்டன்ட்னு ஒரு பெரிய ரெஜிமே இருக்கு. மேம் நான் லா தான் படிக்கிறேன், ஆனா எனக்கு கோர்ட் பக்கமே போக வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஃப்ரீலான்சிங் பண்ணலாம். கண்டென்ட் டெவலப்பராக நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ்ல நீங்க போகலாம். அது மட்டும் இல்லாம நீங்க லெக்சரரா காலேஜஸ்க்கு போகலாம். இது ஒரு சைடு இருந்தாலும் இன்னொரு சைடு கம்பெனிஸ்க்கு நீங்க லீகல் அட்வைசராக போகலாம். எக்ஸாம்பிள், கிளாட் பிஜி எழுதி நல்ல ரேங்க்ல வந்தீங்கன்னா ஓஎன்ஜிசி அப்படின்ற மாதிரி கம்பெனிஸ்க்கு நீங்க லீகல் அட்வைசராக போகலாம். சோ விருப்பப்பட்டு நம்ம எதை படிச்சாலும் அதுல நல்ல ஸ்கோப் எப்பயுமே இருக்கு.